அரசு நிர்வாகத்தின் தூண்களாக கருதப்படும் ஐஏஎஸ் அதிகாரிகள் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்துள்ளதாக கூறி அவர்களது இல்லத்தில் அவ்வப்போது சோதனை நடத்தப்படுகிறது. இதுவரை வருமான வரித்துறை சோதனையில் சிக்கியுள்ள ஐஏஎஸ் அதிகாரிகள் குறித்து இப்போது பார்ப்போம். பெங்களூருவில் கடந்த 2ஆம் தேதி ஐஏஎஸ் அதிகாரிகள் சிக்காரப்பா, ஜெயச்சந்திரா ஆகியோரது வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதில் 5.7 கோடிக்கு புதிய 2000 ரூபாய் நோட்டுகள் மற்றும் 9 கிலோ தங்க நகைகள் சிக்கின. 2 ஐஏஎஸ் அதிகாரிகளும் மாநில அரசால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இதேபோல் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி சென்னை துறைமுகத்தின் முன்னாள் தலைவராக பணியாற்றிய ஐஏஎஸ் அதிகாரி சுரேஷ் என்பவருக்கு வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக கூறி 2 ஆண்டு கால சிறை மற்றும் அபராதத்தை சிபிஐ நீதிமன்றம் விதித்துள்ளது. இதேபோல் கடந்த 2015ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 7ஆம் தேதி கர்நாடகாவில் இளைஞர் மேம்பாட்டுத்துறை செயலாளராக கமல் மோகன் என்ற ஐஏஎஸ் அதிகாரி வீட்டில் லோக் ஆயுக்தா போலீசார் சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் 437 கோடி ரூபாய் ரொக்கம், 3 கிலோ தங்கமும் சிக்கியது. மத்திய பிரதேச மாநிலத்தில் கடந்த 2010ஆம் ஆண்டு ஐஏஎஸ் அதிகாரிகளாக பணியாற்றிய டினு ஜோஷி மற்றும் அவரது கணவர் அரவிந்த் ஜோஷி ஆகியோரது வீடுகளை வருமான வரித்துறையினர் மேற்கொண்டனர். அதில் ரொக்கமாக 3 கோடியும் அந்நிய கரன்சியும் சொத்துக்கள் குறித்த ஆவணங்களும் சிக்கின. கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் 157 ஐஏஎஸ் அதிகாரிகள் மீது ஊழல் மற்றும் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு பதிவாகியிருப்பதாக தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் தெரியவந்துள்ளது.